மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த தெய்வம், இது நாளமைத்த தெய்வம். இது புரட்சிகர அம்மாவுடைய பொறுப்பாளர்களுக்கு அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புகின்றனர். திருவாரூரில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் பேச்சு. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்குச்சாவடிகளின் அதிமுக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் திருவாரூர் மல்லிகா மகாலில் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் உணவுத்துறை அமைச்சருமான திரு இரா காமராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், சேகர், பாஸ்கர், நகர செயலாளர் மூர்த்தி, மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம், பேரவை செயலாளர் முகமது அசரப் மற்றும் ரயில் பாஸ்கர், தண்டலை ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் வாக்குச்சாவடி முகவர்களும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு இரா காமராஜ் அவர்கள் பேசும்போது, அதிமுக ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியில் ஏழை எளிய மாணவர்கள் சத்தான உணவுடன் கல்வி கற்க வேண்டும் என்பதால் இன்று இந்தியாவே வியந்து போற்றுகின்ற மகத்தான சத்துணவு திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தினார். இவரது வழியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் நமது அம்மா புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார். தற்போது இவர்களது வழியிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனது சிறப்புமிக்க செயல்களால் வளர்ச்சி பாதையில் இந்தியாவில் தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வருவதற்காக அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து வருகிறார். இவ்வாறு அவர் பேசினார். அப்படின்னு சொல்லியிருப்பது அதில் மகிழ்ச்சியடைகிற அதே வேளையே அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நிலைத்து நிற்பதற்கு நடவடிக்கைகளை நாம் ஈடுபட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாட்டை, மக்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த கூட்டங்களை நிறுத்தி வருகிறோம். எல்லா கூட்டமும் திருப்பதி கூட்டத்தில் முடிச்சு போற நேரம் வந்துட்டு 4 மணி நேரம் ஆகிட்டு. அதாவது 224 பூத்தங்க, இங்க 303 பூத்து. நேற்று மன்னார்குடி தொகுதி, அதுக்கு முன்னால நன்னிலம் தொகுதி முன்னாடி கொஞ்சம், நேற்று கொஞ்சம், கிட்டத்தட்ட இதுவரை தனித்தனியா பூத் வைஸா பூத் லெவல் ஏஜென்ட், அந்த கிளை செயலாளர், நிர்வாகி, அந்த ஐடி, அங்க இருக்கிற ஐடியினுடைய செயலாளர், ஊராட்சி செயலாளர், இவர்கள் எல்லாம் தனித்தனியாக பார்த்துவிட்டது. எவ்வளவு 800 சிலம்பர் கிட்டத்தட்ட 900 வாக்குச்சாவடிகளுக்கு நேரடியாக அழைத்து தனியாக உட்கார்ந்து பேசியாச்சு. இங்க மட்டும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது ஒரு தொகுதிக்கு. 4 மணி நேரம் 5 மணி நேரம்னா ரொம்ப லேட் ஆகிடும். கொஞ்சம் கார்த்திகா இருக்கிறதுனால இதை நம்ம ஒன்றிய அளவில் இந்த பூத்துக்கு 13-14 என்று 12-13 வாக்கு சேகரித்ததுக்கு பின்னால் அப்புறம் ஒரு நாள் ஒன்றிய அளவில் நகர அளவில் இதை சந்தித்துக் கொள்ள வேண்டியது ஒன்றிய அளவில் நகர அளவில் சந்தித்து ஆக வேண்டும். திருவாரூரை பொறுத்தவரை
மற்ற தொகுதியை விட இன்னும் டீப்பா பார்க்கணும் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி பார்த்துவாங்க என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வித்யாபீடத்துறை செயலாளர் அன்பு அண்ணன் எல்லாம் முகமது அசரப் அவர்கள், மாவட்ட கழக பொருளாளர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சகோதரர் ஏன் பன்னீர்செல்வம் அவர்கள், அனைவரையும் வரவேற்கக்கூடிய நகர கழகத்துறை செயலாளர் அருமைக்குரிய அருமை சோழர் அமைப்பு சோழ ஓட்டுநர் இணை செயலாளர் ஆர்டி மூர்த்தி அவர்கள், அதே போல நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய திருவாரூர் நிறைவாக நன்றி கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி பி கே மணிகண்டன் அவர்கள், அதே போல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய பொள்ளாச்சேரி வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் எஸ் டி சேகர் அவர்கள், தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி டி பாஸ்கர் அவர்கள், அன்புக்குரிய கோட்டூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி ராஜா சேகர் அவர்கள், கூத்தாளர் நகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் பஷீர் அகமது அவர்கள், கோட்டாச்சேரி பேரூராட்சியுடைய செயலாளர் தம்பி செந்தில் அவர்கள், இன்னும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய லைன் பாஸ்கர் அவர்கள், பிசிடபிள்யூ தலைவர் கலிவர்மா அவர்கள், இன்னும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய கழகத்துடைய அனைத்து பொறுப்புடன் இருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய அருமை சகோதரர்கள், நண்பர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை தொடங்குற பொழுது அன்றைக்கு கேலி பேசியவர்கள், ஏளனம் பேசியவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், 100 நாள் ஓடுமா, 100 நாள் நடக்குமா, எம்ஜிஆர் படம் போல 100 நாள் படுத்துறோம், 100 நாள் ஓடும், அதுக்கு மேல ஓடாது என்று சொன்னவர்கள் தான் மிக அதிகம் நம்ம எதிர்க்கு. ஆனால் 49 ஆண்டுகளை முடித்துள்ள 49 ஆண்டுகள், அதுல கிட்டத்தட்ட 27 ஆண்டு 26 ஆண்டுகளை தாண்டி ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில அதிகமான ஆண்டு ஆட்சியில் இருந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக 16-17 வருஷம் இருந்துச்சுன்னா நமக்கு அதுல 1 வருஷம் பங்கு இருக்கு. நம்மளும் ஒன்னா இருந்தப்ப அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது நமக்கு அந்த ஆட்சியில பங்கு இருக்கிறது. நம்ம இருந்திருக்கோம் அந்த காலங்களில், நமக்கு அந்த ஆண்டில பங்கு இருக்கு. அந்த ஆண்டு அவன் கணக்கு எடுக்க முடியாது, தனி கணக்கு எடுக்க முடியாது. ஆனா அண்ணா திமுக கணக்குல தனி கணக்கு. 77 ஆட்சிக்கு வருகிறார். 22 ஆரம்பிச்சு திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்று 77 ஆட்சிக்கு வருகிறார். 77 தேர்தல், 80 தேர்தல், 84 பொது தேர்தல், 3 தேர்தல்களிலையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறவரை கருணாநிதி கோட்டை பக்கமே வர முடியவில்லை. கதை எழுதப்பட்டார். இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் மறந்திருப்பாங்க, மக்கள் மறந்திருப்பார்கள், நிர்வாகிகள் மறந்திருப்பார்கள், தொண்டர்கள் மறந்திருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். எப்படி மறப்போம், எப்படி மறக்க முடியும்? திமுகவுடைய ஆட்சி காலம் மறக்கக்கூடிய நாட்களா? திமுகவுடைய ஆட்சி காலம் இந்த கட்சியில் இருக்கிற தொண்டன், இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகி மிக சாதாரணமானவன், மிக சாதாரணமானவன், ஆனால் ரோசம் உள்ளவன். அதிமுக இருக்கிற தொண்டன் மிக சாதாரண தொண்டர்கள், ஆனால் ரோசம் உள்ளவர்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா ஈரத்துண்ட வயிற்ற கட்டிட்டு வேலை பார்ப்பான். ஒன்ன மாதிரி புரோட்டா கடையில் சாப்பிட்டு காசு கொடுக்காம போகணும். மக்கள் மறந்து விடார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் யாருக்கும் பிரச்சனை. எப்படி புரட்சித் இந்தியா 3 முறை தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆட்சியை இந்திய திருநாளே பாராட்டுகிற ஆட்சி எப்படி கொடுத்தார்? சாதாரண மக்களுக்கு ஆட்சியை கொடுத்தார், சாதாரண மக்களுக்காக திட்டத்தை கொடுத்தார். அதனால இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரை போற்றுகிறோம். நாம மட்டும் அண்ணா திமுக போற்றுகிறார்கள் அல்ல, பொதுமக்கள் போற்றுகிறார்கள், சாதாரண மக்கள் போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், மெச்சுகிறார்கள்.
அதுக்கு ஒரு திட்டம் காரணம். எனது அருமைக்குரியவர்கள அந்த 3 பீரியட் 77, 80, 84 அதுக்கு பின்னால புரட்சி தலைவர் மறைவு, எதிர்பார்க்காத மறைவு. எதிர்பார்க்காத அந்த மறைவின் காரணமாக அதிமுக முடிஞ்சிட்டு அப்படின்னு அன்னைக்கு எங்க பார்த்தா அதான் போயிடுச்சு. எப்படி 71 100 நாள் நடக்குமா ஓடுமா என்று சொன்னவர்கள் புரட்சி மறைவுக்கு பின்னால் அதிமுக நீ ஏது ஆளு, ஏது முகம், ஏது வாழ்க்கை, ஏது வாய்ப்பு, யாரை காட்டுவீர்கள், என்ன செய்வீர்கள் என்ற பேச்சு தான் எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் கட்சியில ஒரு பிளவு. எப்பெல்லாம் கட்சியில பிளவு இருக்கோ, எப்பெல்லாம் நம்மள பிரச்சனை இருக்கோ, அப்பதான் திமுக வர முடியும். 72 புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து எப்பெல்லாம் நமக்குள்ள பிரச்சனை இருக்கிறதோ அப்பதான் திமுக வர முடியும். இதுதான் கடந்த கால வரலாறு. இன்றைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடாதா என்று எதிர்பார்த்தார்கள். அவர் எண்ணத்தில் மண்ணு வந்துட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என அறிவித்தார்கள். இதில் ஏதாவது வராதா போவாதா? அதுக்குள்ள அவர்களுக்குள்ள ஆசை, எவ்வளவு ஆசைகள் மிதந்தாங்க. ஆனா அந்த உணர்ச்சியோடு எழுச்சியோடு அன்றைக்கு அறிவித்தார்கள். அதுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். யாரும் மறுக்க முடியாது. எதிரிக்கு கூட 2வது கருத்து முடியாது. காமராஜ் சொல்றான், காமராஜ் மந்திரி, காமராஜ் மாவட்ட செயலாளர், தொண்டன், அது வேற. சாதாரண என்ன சொல்றார்? கிராமத்தில் இருக்க சாதாரணமானவர்கள் என்ன சொல்வார்கள்? எடப்பாடி பழனிசாமி ஒரு நிர்வாகி, சிறந்த நல்ல மனுஷையா, நல்ல மனிதன் என்று பேர் வாங்குறது சாதாரண விஷயமா? நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் அந்த கடுமையான உழைப்பு, ரொம்ப கடுமையான உழைப்பார், கடுமையான உழைப்பார். நம்ம நிர்வாகிகள் கூட என்னை சொல்லுகிற பொழுது நான் இரவு பகல் பாராம இப்ப கூட நேரம் திட்டப்பொழுது நேரம் இங்கே வந்தோம். திட்டப்படி கூட்டம் முடிச்சு சாப்பாடு டீ இருக்கு, இருந்தாலும் நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. இது நான் பெருமைக்காக சொல்றேன். திரும்போது காலம் தான் போண்டா தின்னுட்டு வரடையை தின்னுட்டு எப்படி வண்டி வேலை பார்த்தோமோ இன்றைக்கு அந்த போண்டா வடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேற பக்கம். அது நான் இது நமக்கு மட்டும் இல்லை, இதை விட இன்னும் பல மடங்கு, இன்னும் பன்மடங்கு, என்னை விட இன்னும் பன்மடங்கு கடுமையாக உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை கொண்டவர். காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துவேன். யாரு பார்க்க நினைக்கிறோம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாடு. எல்லாத்துக்கும் நல்ல மனுஷன், அது ரொம்ப அவசியம். நல்ல மனுஷன். நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட போட்டி போறது யாரும் இல்லை, நான் அவரோட நல்ல மனுஷன் சொல்ல முடியும். ஊரு தெரியாதா? ஊருக்கு தெரியாதா? நான் வேற ஏதாவது இது கூட வார்த்தை சொல்லக்கூடாது. ஊருக்கு தெரியாதா? உலகத்துக்கு தெரியாதா? அவரோடு போட்டி போடுவதற்கு எதிரில் இருக்கிறவர்கள், எதிரில் அவருக்கு போட்டி போடுகிறவர்கள், நம்மோடு போட்டி போடுகிறவர்கள் எவராலும் முடியாது. அதனாலேதான் இன்றைக்கு அதே பேச்சு புரட்சி இந்தியா அவர்கள் 3 முறை ஆட்சியில் இருந்து பின்னால இருந்ததற்கு பின்னால அந்த பிளவு வந்த பொழுது அன்றைக்கு அதிமுக போய்விட்டது, ஆளுகளை தேடுகளை எல்லாம் பேசினார்கள். அம்மா வந்தாங்க. ஒரு தேர்தல் தனித்து நின்றோம். 2 சின்னம் முடக்கி வைக்கப்பட்டது. எல்லாம் சரி அப்படிங்கிறது சரி. அந்த தேர்தல் நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கவில்லை. 2 வருஷம் தான் ஆட்சியில் நாங்கள் திமுக. இடைப்பட்ட காலம் தான். இடை சொல்கள் தானே, அது இடை சொல்கள் தானே. 2 ஆண்டுகள் தான் இருந்தாங்க ஆட்சியில். 2 ஆண்டு ஆட்சியில் இருந்து மறுபடி அம்மா கட்சி அடைஞ்சிட்டாங்க. அம்மா இழந்த 2 லட்சத்தை பெற்று விட்டார்கள். பெற்று விட்டதற்கு பின்னால தேர்தல் 91 தேர்தல் அதிமுக மாண்புமிகு போட்டியில் அம்மா அவர்கள் நினைத்த வேட்பாளர் யாரெல்லாம் நினைச்சாலும் அவங்கெல்லாம் எம்எல்ஏ, யாரெல்லாம் நினைச்சாலும் அவங்க மந்திரி. 91 திரும்பி பின்னாடி ஒரு காலம் 96
அப்பதான் இந்த மீடியாவுக்கு ஒரு பலம் வந்த காலம். அது மீடியா இன்னைக்கு எவ்வளவோ சிறப்பாய்ந்த மீடியாக்கள் இருக்கிறார், எவ்வளவு சிறப்பாய்ந்த மீடியாக்கள் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய குடும்ப தொலைக்காட்சிகள் இருக்கிறத தவறான செய்தி அது வரைக்கும் அப்படியே கொண்டு போனாங்க, அப்படியே பேலன்ஸா கொண்டு போற மாதிரி கொண்டு போனாங்க. திடீர்னு தேர்தல் வந்ததும் அப்படி இப்படின்னு சொல்லி பூதாகரமா நம்முடைய ஆட்சியை அப்படியே தூக்கி புரட்டி போடுற மாதிரி பொய்ய சொல்லி போட்டு இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாங்க பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன். என்ன உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு வந்துருக்காரு உங்களுக்கு திருப்பதி. என்ன உதயநிதி ஸ்டாலின் பேசுறான்னு பார்ப்பாங்கன்னா, உங்கள்கிட்ட நகை இருக்கா அவர் கேட்கிறாரா, உங்கள்கிட்ட நகை இருக்கா, நேரம் எடுத்துக்கோங்க, கூட்டுறவு வைக்கிற வைங்க, உடனே பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்தது பணத்தை வாங்கிங்க, நகையை கொடுத்துருவேன். ஆனால் அந்த ரசீட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இவர் சொல்றாரு. ஏன்னா அதுக்கு கூட அதாவது திமுக சொல்ற அந்த பொய்க்கு வந்து அது எந்த அளவுக்கு உரம் சேர்க்கிறாங்க பாருங்க. ரசீதை மட்டும் பத்திரமா வச்சுங்க, நாங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து எங்கிட்ட பண்ணாத ரசீதை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு நகையை திருப்பி கொடுத்துருவோம். எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? எப்படி முடியும்? எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி கூட்டுறவு கடன்லாம் தள்ளுபடி, நகைக்கெல்லாம் பணம் வரும், ரசீதை மட்டும் கொடுத்தா போதும், நகையை கொடுத்துருவோம் என்று சொல்லி ஒரு பெரிய பொய்யை சொன்னாங்க பாருங்க. இந்த மாதிரி கொண்டுத்தார ஒரு பொய்யை சொல்லி அன்றைக்கு அம்மாவை வீழ்த்தினார்கள். ஒரு 6 மாசத்துல அம்மா மறுபடியும் எழுச்சி போயிட்டாங்க. 6 மாசம் 98 தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அம்மா யார் அழைச்சாலும் அவங்க தான் பாராளுமன்ற தலைவர், அவங்க தான் இந்தியாவுடைய பிரதமர். அந்த அளவுக்கு அம்மா உடனே 2 ஆண்டுல போகிற அப்படியே எழுச்சி கொண்டு விட்டார்கள். அதுக்கு பின்னால் 2001 தேர்தல். 2001 தேர்தல் நம்மோட கூட்டணி இருந்தவங்க தான் எதிர்கட்சி கூட திமுக வர முடியாது. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, திமுக வருகிற பொழுதுதான் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலே திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தது அப்பெல்லாம் மைனாரிட்டி ஆட்சி தான். ஆனா அதிமுக ஆட்சி வருகிற பொழுதுதான் திமுக எதிர்கட்சி கூட வர முடியாது. 2001 வரும், 2006 தேர்தல் வருது. 2006 தேர்தல் யார் அன்றைக்கு நம்ம வந்து மைனாரிட்டி திமுக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி. கொஞ்சம் நான் கூட மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்து நல்லா இருந்துச்சு. மிக குறைவான வாக்கு. அன்றைக்கு பூத்துக்கு 10 ஓட்டு வாங்கியிருந்தோம்னா நான் வந்து கூடுதலா பூத்துக்கு 10 ஓட்டு கூடுதல் வாங்கியிருந்தோம். நான் எம்எல்ஏ 2006. இன்னைக்கு பூத்து கமிட்டி உறுப்பினர் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது. அதுக்கு பிறகு நான் எம்பி ஆகிட்டேன், எம்பியா இருந்தேன். 2006 எம்பியா இதுக்குதான் சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2011 எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி இன்னைக்கு 9 ஆண்டுகள் தமிழகத்தில் இருக்கிற வாய்ப்போடு இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிறேன். யாரும் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக தமிழகத்தில் அதாவது இது வரைக்கும் ஹிஸ்டரி இல்லை. நம்ம வந்து அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க. அம்மா அந்த அம்மா தாய் கொடுத்த வாழ்க்கை. 2006 மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல அன்னைக்கு நான் வெற்றி வாய்ப்பு இழந்தா வந்து ஒரு 10 ஓட்டு பூத்துக்கு. இன்னைக்கு கூட்டுறவு ஏஜென்ட் இருக்கீங்களா, ஒரு 10 ஓட்டு கட்டுமையா. இதுதான் நேரம். இந்த ஒரு ஏதாவது ஒரு நாம் ஏதோ ஒரு சந்திக்க போகிறோம், ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி போகிறோம்னா அது ஒரு தளம் அமைக்கணும். தளம் இல்லாம களம் நான் அமைக்காம நேரம் வெற்றிகளும் போயிட முடியாது. தளம் அமைக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். இந்த 2 மாசம் தான் பண்ண முடியும். இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த 2 மாதம் தான். டிசம்பர், ஜனவரி, அப்புறம் பிப்ரவரிலாம் அவங்க செட் ஆயிடுவாங்க. யாரையும் நீங்க போய் அழைச்சி அன்றைக்கு போய் நீங்க தனியா நடவடிக்கை செய்ய முடியாது. கட்சி எலெக்ஷன் தான் பார்க்க முடியும். ஓட்டு மட்டும் கேட்டு 2 கோட்டு போடு, 2 கோட்டு போடு, 2 கோட்டு போடு இப்படிதான் சொல்லிட்டு போகலாம். நீங்க அன்னைக்கு பெரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த முடியாது. இந்த 2 மாதம், இந்த 2 மாதம் ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. இந்த 2 மாதத்துல ஒரே நாளை கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. ஏன்னு நான் திரும்ப சொல்வது, 2006 மைனாரிட்டி ஆட்சியை வந்தார்கள். அதுக்கு பின்னால காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸுக்கு அவங்க வந்து மந்திரி சபையில் இடம் கொடுக்கல, ஆட்சியை 5 ஆண்டுகள் நிறைவு செய்தார்கள். 2011 தேர்தலில் யார் முதலமைச்சராக? மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக.
மெஜாரிட்டி வர அன்னைக்கு வந்து திமுக எதிர்கட்சி கூட இல்லை, தேமுதிக நம்முடைய கூட்டணி தேமுதிக எதிர்கட்சி. அதுக்கு பின்னாடி 2016 தேர்தல். 2016 யாரு முதலமைச்சர்? அம்மாவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. 2001 இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னா 2001ஆம் ஆண்டு அம்மா வந்து நாமினேஷன் கூட கொடுக்க முடியாம போயிட்டாங்க. 2001 நம்ம வந்து நாமினேஷன் கூட அம்மா வந்து கொடுக்க முடியாம பண்ணாங்க. அம்மா எங்கெல்லாம் நாமினேஷன் பண்ணாலும் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அம்மா நாமினேஷன் கொடுத்தாங்கன்னா முன்னாடி அம்மா தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் போட்டாங்க. அந்த மாதிரி 2011 மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரு. 2014 தேர்தல் இருந்தது. 2014 மாநில முதலமைச்சர் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் புரட்சி எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சி வரலாறு. தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியை மீண்டும் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆட்சிக்கு வருது. இன்றைக்கு புரட்சி எம்ஜிஆர் அவருடைய வரலாறு 3 முறை தொடர்ந்து ஆட்சி வந்தவங்க அதிமுக. அதை போல ஒரு வரலாற்றை கொடுப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகிறார்கள். 3வது முறையும் அதிமுக ஆட்சி. மக்கள் தயாராகிட்டார்கள். மக்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. முதலமைச்சர் அம்மா இறப்புக்கு பின்னால் அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தார். முதலமைச்சர் வந்த உடனே 3 நாள் நீடிப்பாரா, 3 மாசம் நீடிப்பாரா, இன்னும் அடுத்த அமாவாசை அடுத்த பௌர்ணமி என்று சொல்லிக் கொண்டுதான் இருந்தாங்க. நம்ம டிவியை போய் 8 மணிக்கு டிஸ்கஷன் போவோம். டிபேட் வந்து பார்த்தோம்னா யார் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் இருக்காரு. எத்தனை 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு ஓடிட்டு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுச்சுன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர், யாருக்கு அதிக பர்சன்டேஜ் வந்திருக்கு, யாருக்கு அதிக சதவீதம், யாருக்கு எவ்வளவு மார்க்கு அப்ப போடும்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி 3% போடுவாங்க, அதிகபட்சம் 7% போடுவாங்க. எப்ப முதலமைச்சர் ஆன உடனே இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு வரா, நாளைக்கு மறுநாளா போயிட்டு வரா என்று பேசிக்கொண்டு அந்த காலத்தில் நமக்கு 3% அதிகபட்சம் 7% தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 70 இல்ல 100% 98 கூட இல்ல. ஏன்னா 98 அதுல சந்தேகம் தானே. 100% எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் முதலமைச்சர் இருக்கிறது. அதுக்கு காரணங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மனிதர், நிர்வாகி. ஒரு உதாரணம், கஜா புயல் இருந்துச்சு. கஜா புயலை கையாண்ட விதம் உயிரிழப்பே இல்லைங்க. உயிரிழப்பு மிக குறைந்த அளவு உயிரிழப்பு. அதுக்கு காரணம் தினம் சொல்லிட்டு இருப்பாங்க, தினம் விளம்பரங்கள் போயிட்டு எங்க பார்த்தாலும் இதே பேச்சு. முதலமைச்சர் தினம் கூட்டி பேசிட்டு இருக்கிற பொழுது அது பேச்சு நாடு புறாவும் கஜா புயல் வரப்போகிறது, கஜா புயல் வரப்போ யார் வெள்ள வேண்டாம், யார் வெள்ள வேண்டாம், யார் வெள்ள வேண்டாம், வெள்ள வேண்டாம் என்று சொல்லி அவ்வளவு பெரிய புயல் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சுட்டு வெள்ள வந்து என்ன ஆயிருக்கும். எல்லாம் பத்திரமா இருக்கிறாங்க. உயிரிழப்பு இல்லை, பொருளிழப்பு இருந்தது. அதை இன்றைக்கு ஈடுகட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம அரசு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிரமம் தான் இன்றைக்கு ஈடுகட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மண்டபத்திலே தான் வீடுகளை இழந்தவர்களுக்கு, வாசனை இழந்தவர்களுக்கு, அங்கே முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு இங்கதான் நிவாரண உதவியை நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து வழங்கினார்கள். இந்த இதே மண்டபத்தில் 48 கிலோமீட்டர் வந்தாங்க. வேதாந்தம் தாண்டது பிறகு நம்ம மாவட்டத்தில் 48 கிலோமீட்டர் தூரத்தில் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தார்கள். மக்களை பார்த்து ரொம்ப ரொம்ப வேதனை விட்டு விடாது. ரொம்ப மோசமான நிலையில் அன்றைக்கு இருந்த நைட்டு படுத்து வந்த அப்புறம் சேகர் நான் வரது லேட்டாக அப்படியே கொடுத்துக்கலாமாப்பா. அதாவது இன்றைக்கு அதுக்கு நாம் இழப்பீடு வழங்கி கொண்டே இருக்கிறோம், ஈடு செய்யக்கொண்டே இருக்கிறோம். முழுசாக நம்மளால இழப்பு வந்து 25 ஆண்டு கால உழைப்பு அப்படியே போடுச்சு, அப்படியே போகுது. நைட்டு வீட்டில் படுத்துருந்தாங்க, காலையில் அவங்க வந்து வீடு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை எஜாப்பையில் வந்துச்சு. அதை உயிரிழப்பு இல்லாமல் அவ்வளவு பெரிய புயல்ல உயிரிழப்பே இல்லாமல் மிக குறைந்த அளவு உயிரிழப்பு நிலவிட
எடப்பாடி பழனிசாமி பாதுகாத்தார் முதலமைச்சர். அதுக்கு பின்னால கொண்டு அதுக்கு முன்னாடி வறட்சி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி மழை குளிர் இருந்துச்சு. இன்னொன்னு இந்த 8 மாதம் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலாக நம்ம கொரோனா பயமுறுத்தி கொண்டிருக்கிறத உலகம் முழுவதும் வயலில் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை கையாண்ட விதம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை கேரளா வைப்பார், கர்நாடகா வைப்பார், ஆந்திரா வைப்பார், அங்கெல்லாம் இல்லை. இங்க மட்டும் எப்படி வந்துச்சு, இங்க மட்டும் எப்படி கூடுதல், சென்னையில் எப்படி கூடுதலாக வருகிறது, திருவாரூர் எப்படி கூடுதலாக வருகிறது என்று கேட்ட பொருள் இப்ப கேளு. ஏன் தமிழ்நாட்டை குறைஞ்சிட்டு ஏன் கேரளாவை கூட போயிட்டுன்னு ஸ்டாலின் கேட்க சொல்லுங்க பார்ப்போம். மற்றவர்களை கேட்க சொல்லுங்க. நம்முடைய அரசியல் எதிரிகளை குறைந்திருந்ததா இல்லையா தமிழ்நாட்டில்? கொரோனாவை கட்டுப்படுத்த முதலமைச்சர் நிர்வாக திறமைங்க. எல்லாரும் அழைச்சு பேசுவாரு, சொல்றதை கேட்பார், சொல்றதை கேட்டால் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. எல்லாரும் கலந்து பேசுகிற அந்த தன்மை அவர் இன்றைக்கு இவ்வளவு தலைவராக உருவாக்கி இருக்கிறது. 7 மார்க் போட்டோம், இன்னைக்கு 100 மார்க் போட்டோம்னா என்ன அர்த்தம்? நிர்வாக திறமை. இன்றைக்கு நிவர் புயல் வந்து நான் 3 மணி வரைக்கும் இருந்தேன். நம்ம மாவட்டம் கூட பாதிக்கிற மாவட்டம். சென்ட்ரல் முறை வந்த பொழுதும் நம்ம எப்பொழுதும் இரவு பொழுதும் காலையில் அழைச்சிட்டு இரவு பொழுதும் நடக்கும். அது வரை நம்ம மாவட்டம் பாதிக்கிற மாவட்டம். எப்பொழுதும் வடகிழக்கு பருவமழையால பாதிக்கிற மாவட்டம். நான் இருக்கிற இடத்துல ஒரு பொழுது இருக்கிறேன். நான் இந்த மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த ஒரு சாதாரண மனிதர். அமைச்சர் என்பது ஒன்று. அவர் இது போன்ற சூழ்நிலை இல்லை. அந்த மாவட்டம்லாம் பணப்பயிர் விளைவிக்கிற மாவட்டங்கள் இருந்த கூட ஒரு விவசாயி. அந்த விவசாயி என்பதனால அந்த நேரத்தில் பேசுறாரு. 2:30 மணிக்கு என்ன போன தொடர்பு கொண்டார். என்ன சொல்லி கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு. 2:30 மணிக்கு பேசுறாரு. பாருங்க, நினைச்சு பாருங்க. முதலமைச்சர் மக்களை பற்றி அதனாலதான் 6 மார்க்கு 100 மார்க் ஆயிருக்கு. அதனால 6 மார்க் 100 மார்க் ஆயிருக்கு. உழைப்புக்கு ஒரு மரியாதை. உழைப்பு என்று சொன்னால் அது ஒரு நாள் பேர் சொல்லி ஆகும். உழைப்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. உழைத்தால் வெற்றி பெறலாம். எடப்பாடி பழனிசாமியே மிகப்பெரிய உதாரணம். முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி இருக்கார். கடுமையான உழைப்பாடு. அம்மா வழியில அம்மா ஆசையோடு அம்மாவுக்கு முன்னாடி தான் போர்டு வச்சிருப்பாரு. முதலமைச்சர் போர்டு அம்மாவுக்கு முன்னாடி தான் வச்சிருப்பாரு. நேம் போர்டு இருப்பாங்க. முதலமைச்சர் இருக்கும், நேம் போர்டு இருக்காது. இந்த முதலமைச்சர் போர்டு முன்னாடி இருக்கும். அது அம்மா படத்துக்கு முன்னாடி தான் வச்சிருப்பாரு. அம்மா போர்டு முன்னாடி தான் சொல்றாரு, தம்பி நமக்கு என்ன பாருங்க மட்டும் கொடுத்து போயிருக்காங்க. அம்மா அந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்து போயிருக்காங்க. போர்டு அம்மா முன்னாடி தான் வச்சிருப்பாரு. சுதந்திர கொடி இருக்கும். சுதந்திர கொடி அம்மா முன்னாடி தான் வச்சிருப்பாரு. ஒரு செலவு, சின்ன செலவுன்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி ரெண்டே வச்சிருப்பாரு. அவர் தேவை பார்த்து இல்லாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அதாவது எதையும் ஒரு விசுவாசத்தன்மையோடு, ஒரு நேர்மை தன்மையோடு, ஒரு உண்மை தன்மையோடு செய்யும் பொழுது அது பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதனாலேதான் மக்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும், முதலமைச்சர் ஆக வேண்டும் விரும்புகிறார்கள். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விரும்பக்கூடிய தகுதியோடு நம்முடைய பணிகளை நாம் அன்றாட பணிகளை நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். தகுதி என்பது என்னன்னு சொன்னால், இந்த 2 மாத காலம் எல்லாரையும் ஒரு பாடத்திற்காக மாவட்டத்தோட இந்த மாவட்டத்தில் ஒரு மூலையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனையோட இல்லை எனக்கு பேர். அது முழுவதும் காரணம் நானா இருக்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்ததான் பண்ண முடியும். இருந்தாலும் நானும் அது காரணமா இருந்திருப்பேன். பதவியில் நான் தான் மாவட்டத்தில் இருக்கேன். மாவட்டத்தில் பதவி நான் தான் இருக்கேன். அமைச்சர் நான் தான் இருக்கேன். அந்த பேர்ல எனக்கு சேரும். அந்த மாதிரி ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றியத்தில் மார்க் பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை கூட ஒன்றியத்தில் பேசி தீர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா அது அவர் முழுக்க காரணம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த பேர் தான் ஒன்றிய சேரும். நகர செயலாளர் ஏதாவது பிரச்சனைலாம் அந்த நகரம் இருக்கு, பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. இந்த பகுதியெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைத்து அழைச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா ஓடிட்டு இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க. அவங்க யாருக்கு பேர் போய் சேரும்? எல்லாரும் காரணமாக இருந்தாலும் நகரப்பட்ட செயலாளருக்கு பேர் சேரும். பேராட்சி செயலாளருக்கு அதே மாதிரி ஒரு பேராட்சி விதமான பிரச்சனை இல்லை.
என்று சொன்னால் அந்த பேராட்சி அந்த நிர்வாகிகள்லாம் சேர்த்து போத்து அழைச்சிட்டு போற அந்த பேர் வந்து அவங்க தான் சேரும். பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அது அழகு, அதுதான் எனக்கு அழகு, அதுதான். அதனால கிடைச்சால அந்த கிளையில பிரச்சனை இல்லை, கிளையில பிரச்சனையே இல்லையா, நல்ல கிடைச்சால. நான் அப்போ எல்லாத்தையும் சொல்லுவேன், நம்ம கோட்டு வண்டியில் நான் வண்டியில் இருக்கும்போது கோட்டு வண்டியில் வந்து கிடைச்சாளர், இப்போ கோட்டு வண்டியில் ஜீவானந்தர் இருக்காங்க, அவர் வந்து இப்போ கிடைச்சாளர். நான் பக்கத்தில் அந்த ஊரில் பேசும்போது அந்த கிளை வந்து 600 உறுப்பினர் வச்சிருப்பாரு. அதுக்கு வந்து பல்வேறு பால்சொல்லிக்கு நடத்துவார். அதுக்கு சேர்க்கறது அந்த 600 மெம்பர்ஸ் சேர்க்கறதுக்கு பால்சொல்லிக்கு தலைவராக இருந்து அதில் வந்து லோன் கொடுத்து அதில் ஆள் சேர்ப்பார். பல மாதிரி அதுக்கு நோட்டு போட்டு அதுக்கு மெயின்டைன் பண்ணுவார். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த பகுதியில் பேசும்போது நான் பேசுவேன். 600 உறுப்பினர் வச்சிருப்பாங்க. அவற்றோட நான் இது சொன்னது கிடையாது. எங்களுக்கு கூட திடீர்னு நினைவு இருந்தது. அந்த கூடத்தை கூட திட்டமிட்டு கொடுத்து இருந்தாலும் நான் சொல்லணும். அதுக்கு என்ன அழகு, பொறுப்புக்கு என்ன அழகுன்னா அந்த பொறுப்பு வந்து அப்படியே எல்லாரும் சேர்த்து கோத்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அவசியம். மிகப்பெரிய ஆச்சரியமாகிவிட்டது. ஆமா, அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. எனக்கு பின்னாலும் அந்த வார்த்தை எங்களால் கேட்க சட்டமன்றத்தில் கேட்கக்கூட முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு டைனமிக் லீடர் வந்து அந்த மாதிரி அம்மா வந்து எதையும் குறைத்து பேச மாட்டாங்க. அதிமுக தொடர்னா சும்மா சாதாரண அதிமுக தொடருக்கு எவ்வளவு நிகழ்வுகள் சொல்லுவாங்க. அம்மா அதிமுக தொடர்னா அதிமுக தொடர் தான் போவாங்க. என் தொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, என் தொண்டை தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பிக்கையான தலைவர், ஒரு உறுதியான தலைவர் அம்மா. அன்னைக்கு அந்த மாதிரி சொல்றது அவ்வளவு பெரிய எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த செய்தியை அம்மாட்ட நம்ம கேட்கணுமா என்று எண்ணுகிற அளவில் அம்மா அவர்கள் பேசுகிறாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா சொன்ன வார்த்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். நான் ஆட்சி இதெல்லாம் எதிர்த்து போய் போலீஸ் நின்றுப்பான், சிறப்பு இருப்பார். நமக்கு எதிர்த்து இருக்கிற திமுக கட்சியாளர்கள் போய் போலீஸ் சிறப்பு நின்றுப்பாங்க, என்பட்டு அங்கே போயிட்டு அப்ப போய் என்ன கையை மடக்க முடியும்? கையை மடக்க முடியாது. இன்பது கையை அப்ப மடக்க முடியாது. வாய்ப்பு நமக்கு இருக்கு. நம்ம அந்த தொழில் ஜெயிச்சு இந்த தொழில் ஜெயிச்சு நம்ம தொழில் வந்தாலும் நம்ம வந்து நம்ம ஆட்சி வந்துடும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏற்கனவே 1% தான் நமக்கு வித்தியாசம். ஏற்கனவே நமக்கு இருக்கிற சதவீதம் வந்து ஒண்ணுதான் வித்தியாசம். இந்த ஆட்சி பெருமை என்னன்னா இது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. இந்த கட்சிக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அட்ராசிட்டி கிடையாது, அட்ராசிட்டியே கிடையாது. யாரும் அட்ராசிட்டி வந்து கொலை பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி. இதெல்லாம் திரும்ப 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 மக்களிடத்தில் சொல்லி 2 மாதம் அந்த அரவணைப்பு கைட்டிங் போடணும். கைட்டிங் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாங்குடி ஐடி பையிட பேர் பிரசாந்த் கிஷோர் வர முடியுமா? மாங்குடி நிலம் வந்து மாங்குடியில் இருக்கிற நம்ம ஐடி பொறுப்பாளருக்கு தெரியுமா? கிஷோருக்கு தெரியுமா? அதனால பயப்படுறாங்க. ஐடி பார்த்து அலறி கொண்டிருக்காங்க. ஐடி வந்து நன்றாக செயல்படுவதற்கு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள் அத்தனை பேர் நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு செலத்தை தூக்கிட்டு ஒரு கருத்துல அவர்களுக்கு கொடுத்த அடையாளத்தை மாட்டி கொடுத்து இங்க மாமாலும் போய் ஒன்னும் அவர்களுக்கு ஒரு பெரிய மட்டும் சொல்ல முடியாது. பைக்கு தான் தன்னுடைய சொந்த காசுல பெட்ரோல் போட்டுக்கிட்டு அம்மா பண்ண காசு வாங்கிட்டு ஓடி இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இயக்கம் நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்தி உறுதியாக கொஞ்சம் கூட சின்ன பிஞ்சிட்டு வந்து சந்தேகம் தேவையில்லை. அது ஒன்று இருந்த போது ஒரு நாளைக்கு எதிர்பார்க்காம அந்த தமிழ்நாடு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த தம்பிமார்கள் அப்படியே அரவணைத்து தூக்கிக் கொண்டு நம்ம இயக்கத்துக்கு இன்னைக்கு ஐடி பாசனம் காரணமாக இருக்கக்கூடியது. அந்த ஐடி தம்பிய வாசலை அமைப்புகள் எல்லா இடத்துலையும் அமைச்சிருக்கு வைக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. வாசலை பட்டி உடனே வந்தாகணும். எல்லாத்துக்கும் கூட்டம் போட்டு சரியா போய் எடுத்தாகணும். நான் எல்லா பாசறை கூட்டங்களுக்கும் எல்லா இடங்கள் நடக்கிற பாசறை கூட்டத்துக்கும் நான் இந்த 2 மாதம்
வாசல் கூட்டத்துக்கு போறது, ஐடி நடந்தது, பூத் கமிட்டி கூட்டத்துக்கு போறது, இதை வந்து முழுமையாக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால அதே மாதிரி பெண்கள் இப்போ நோட்டு ரெடியாக இருக்கு. பெண்கள் வந்து 25 வயசுல 45 வயது வரை இருக்கிற பெண்கள், 25 வயதிலிருந்து 45 வயது இருக்கிற பெண்களை நீங்க வந்து இணைச்சி ஒரு 25 பேர், 125 பேர் எல்லா குடும்பத்தையும். இதுதான் நான் கன்னியாகுமரி எல்லாம் சொன்னேன். இது நான் உங்களுக்கு திரும்ப எல்லாம் காதல் விடுதல. திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, வாசலையில எல்லா குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் நினைக்க வேண்டும். 11 மணிக்குள்ள எனக்கு வந்து எந்தெந்த பொண்ணு எந்தெந்த தகவல்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த நாள் உங்களை வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளையோ அல்லது நீங்க சொன்ன பிரச்சனைகளுக்கோ நான் அதை வந்து தீர்வு பார்த்துவேன். எப்ப ஆக்டிவேட் ஆக்டிவேஷன் இருக்கு, இந்த நம்பர் ஆக்டிவேஷன் தான் இருக்கு. 97 குறிச்சிங்க, எல்லாரும் குறிச்சிங்க. 97 90 02 58 60. இன்னொரு சொல்ல கேட்டுங்க. 97 90 02 58 60. இது வந்து நீங்க எப்ப வேணாலும் நம்ம உள்ள உங்க வாழ்க்கையோ பூத்துறையோ கிளையிலையோ இருக்கிற பிரச்சனை எதுவானாலும் பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஏதாவது நீங்க வந்து வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், தகவல் தொழில்நுட்ப செயலாளர்கள், தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், அதே போல இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஒட்டுமொத்த கூட்டுக்குண்டியம் பின்னணிக்கால் ஊராட்சி பின்னணிக்காலிலிருந்து ஞானத்திலிருந்து மாநில அமைச்சருடைய அனைத்து நன்னாட்சி வருகிறார். தர்காவிடம்